இந்த ஏர்லி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 63 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. தாவீது அதிகாலமே நான் தேடுகிறேன்றார். காலை தோறும் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்குன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு நான் சில காரியம் இன்சிஸ்ட் பண்ண ஆசைப்படுறேன். இந்த அதிகாலையில் நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது அவருடைய கிருபை புதுசாக இருக்கும், அவருடைய ப்ரெசன்ஸ் புதுசாக இருக்கும். அந்த நாள் முழுவதும் ஒரு கிருபை எப்படியாச்சும் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு இந்த அதிகாலையில் நீங்கள் எந்திரிச்சு ஆண்டவரை துதிக்கும் பொழுது சூப்பராக இருக்கும். அந்த அதிகாலை நேரமாக இருக்கிறதுனால ஒரு பழைய பாடலை நான் பாட ஆசைப்படுறேன். அது பாடும் பொழுது ஒரு ப்ரெசன்ஸ், ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி பாடுறீங்களா? அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினார் சுகமடைந்திடுவார்கள் தேவா. இன்னைக்கு அதிகாலையில் கண்டடைவார்கள் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. அதிகாலை ஆராதனையில் துதிப்பாடினார் சுகமடைந்திடுவார்கள் தேவா. துதிக்கு பாத்திரரே தூயாவியே, துதிக்கு பாத்திரரே தூயாவா. ஆராதிக்கும் தேவனே ஒருவரே, ஆராதிக்கும் தேவனே ஒருவரே. அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனை சுகமடைந்திருவார்கள் தேவா. உன் நாட்களை எண்ணுகிறவர் ஆண்டவர், உன்னை நடத்தி செல்ல இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எழுப்புறாருன்னு சொன்னாலே கிருபைப்பா. உன்னை நிக்க வச்சுக்கிறாரு, உன்னை பாட வச்சுக்கிறாரு, அதிகாலையில் எழுப்ப வச்சுக்கிறாரு. எத்தனையோ பேர் காலை எந்திரிச்சா இல்லை, ஆனா உன்னை இருக்க வச்சுக்கிறார். அதான் கிருபை. இரவு ஒன்று வந்து பகலென விடிவது இறைவா உன் அற்புதமே. உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது தேவா உன் சித்தமே. ஒன்று வந்து பகலென விடிவது இறைவா உன் அற்புதமே. உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது தேவா உன் சித்தமே. இருளினை நீக்கும் வெளிச்சமும் நீரே, வெளிச்சமும் நீரே. இணையில்லா பேரொழியே, பாசத்தை தேடி